தேங்காய் வச்சு சுவாமி மாதிரியே வச்சுருக்கிறது எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இது அப்படியே மீனாட்சி கோயில் யாகம் செம்மையாக நடந்துச்சு. அதுவும் அந்த இதுக்கு யாக குண்டத்துக்கு ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கரு, அப்புறம் அதை சுற்றி வர்றது, அது இது எல்லாம் செம்மையாக இருந்தது. இதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் பேசிட்டு கோயிலை பார்த்துட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகணுமா போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் கடைசியாக வந்தேன். சரி வேணாம், இதுக்கு மேலே நின்னேன்னா எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாயே அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அது மாதிரி ஃபீலிங் வரும்போது தான் நான் கிளம்புவேன். அது வரைக்கும் கோயிலில் தான் நிற்பேன். ஓகே, இதுக்கு மேலே கோயிலில் யாரும் இல்லை, யாராவது நம்மளை ஏதாவது நினைக்க போகிறாங்க, கோ அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் நான் கிளம்புவேன். இது எவ்வளோ பெரிய குத்து விளக்காக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி குத்து விளக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இப்படிலாம் வீட்டில் வைக்கணும்னு நினப்பேன். ஆனால் என்ன சொல்கிறது, என் லைஃப்பை ஒரு ட்ராஜடி மாதிரி போனனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என் வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்களா, அதனால் வேறு வழி இல்லை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இந்த பிறவியில் அவ்வளோதான், முடிஞ்சது, இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு அந்த இது யாகசாலையிலேருந்து நான் வெளில வந்துட்டு இந்த லைட்ஸ் எல்லாம் மாற்றுறதை பார்த்துட்டு இருந்தேன். மாறி 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 லைட்ஸு முனீஸ்வருக்கு பாருங்களேன் எவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. அதோட இந்த திரிசூலம் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். எப்படி அழகாக பூ போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. செம்ம அட்டகாசமாக இருக்குது. சுவாமியை கீழே இறக்கியிருக்காங்க போல் பல்லக்குலேருந்து.